ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் 6வதாக வரக்கூடிய ராசியுமான புதன் பகவான ராசி அதிபதியுமாய் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும். மேலும் என்ன மாதிரியான விஷயத்தை தவிர்த்தால் நல்ல பலன்களை உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் தரதா அமையும். இதை பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். நவகிரகங்களோட தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இந்த மாதம் சூரிய பகவானோட அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் அவர் சில கிரகத்தோடு சேர்ந்து உருவாக்குவதால் ஒரு சில யோகங்களும் உங்களோட ராசிக்கு வர இருக்கு. கடினமான பலனையுமே தரக்கூடிய வகையில் ஒரு சில அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதாக நடக்கும், என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மேலும் கவனமாக இருக்கணும். இந்த கன்னிராசியில் உள்ள 3 நட்சத்திரமே உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த பதிவு பயன் தரும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி அப்படின்னு சொன்னாலே புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்கிட்ட இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான குணம் எல்லாமே படைச்சவங்களா நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாகவும் புத்திசாலிகளும் திகழ்வீங்க. எல்லா ஒரு கண்டுபிடிப்புலுமே ஒரு ஆர்வம் நிறைஞ்ச நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்களை அவ்வளவு எளிதில் எல்லாமே பேச்சால் வெல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறையவே ஞாபக சக்தி இருக்கும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசிய விஷயத்தை இப்போ பேசினா கூட யார் எப்படி சொன்னாங்க, அந்த வார்த்தைகளை எப்படி பிரயோகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக அந்த விஷயத்தை இப்போ கேட்டால் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களோட ஞாபக சக்தி இருக்கும். அதே போல் மற்றவங்க வந்துட்டு நான் தான் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்ககிட்ட வாதிடவே முடியாது. அவங்க உங்களோட வாக்கு ஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு சாமர்த்தியத்தை கொடுத்துருப்பார். அதனால் உங்ககிட்ட வந்துட்டு வாக்குவாதம் பண்ணுறவங்க எல்லாருமே பயந்துட்டு ஓடுற அளவுக்கு தான் உங்களோட பேச்சே இருக்கும். அதற்காக திமிராக பேசக்கூடியவங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்களோட வாக்கு சாமர்த்தியம் அப்படிங்கிறது அறிவாகவும் அன்பாகவும் இருக்கும். கனிவான உள்ளம் கொண்டவங்களாகவும் கணக்கு புலிகளாகவும் திகழ்வீங்க நீங்கள். இந்த கன்னிராசியில் உள்ளவங்க புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொள்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட ராசிக்குரிய கடவுளே நாராயணன் தான். புதன்கிழமையில் திருப்பதி வெங்கடாச்சலபதியை வணங்கி வருவது சிறப்பானது. நேரம் கிடைக்கும் போது கட்டாயம் புதன்கிழமையில் நீங்கள் திருப்பதியில் இருந்து சாமி தரிசனம் செய்கிற மாதிரி ஒரு ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே காணாமல் போகும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்ததாக மாறவும், தடைகள் அனைத்தும் நீங்கி செல்வ நிலை மேலோங்கி வளரவும் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்களை அணிஞ்சுக்கோங்க. கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு வர முடியும். கருங்காலி ஒரிஜினல் கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்கள் வாங்க. நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89. இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுக்குறோம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு கருங்காலி மாலை, கருங்காலி பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம் அப்படின்னு 3 வகையாக பொருட்கள் தராங்க. உங்களுக்கு எந்த பொருள் வேணும் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மிக குறைந்த நேரத்திலேயே உங்கள் கை வந்து சேர்ந்துடும். இதை வாங்கி அணிஞ்சுக்கோங்க. இந்த கண் திருஷ்டி கோளாறுகளிலிருந்து விலக்கு பெற இது ஒரு உறுதுணையாகவும் அமையும். இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை தொடர்பான பயணங்களும் ஆன்மீக யாத்திரையும் செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும். இந்த ஆன்மீக வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு செய்கிறதுமே நல்ல பலனை கொடுக்கும். குலதெய்வத்துக்கு வச்சுருக்க பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை இன்னுமே சிறப்பானதாக இருக்கும். உங்களோட குழந்தைகளோட முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பையுமே நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. புதிய வேலைவாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாளாக நிறைய ஆசைகளை வச்சுருப்பீங்க. அந்த ஆசைகளை எல்லாமே நிறைவேற்றி மகிழ்ச்சி காணக்கூடிய யோகம் இருக்குது. பங்கு சந்தை முதலீடுகள் லாபம் தரும் வகையில் அமையும். உங்களோட வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா அதற்கேற்ற வெகுமதியை பெறக்கூடிய வாய்ப்புகளையும் பெற முடியும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்பும் ஆதரவும் அதிகரிச்சிருக்கும். முக்கியமான வேலைகளை நிறைவேற்றக்கூடிய மன தைரியமும் துணிச்சலும் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரித்து காணப்படும்.
நேர்மையான பலன்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பான யோகத்தை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாற்றங்கள் உண்டாவதற்கான சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும். நிதி சார்ந்த விஷயத்தில் புதிய வாய்ப்புகளும் நன்மையும் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். உடல் ஆரோக்கியத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. வேலை விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் உடல் நிலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமும் மேம்பட்டு காணப்படும். வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் விரையாதிபதி சூரியனோடு அமர்ந்திருக்கிறார். இதன் மூலம் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக செயல்படணும். வீடு மாற்றம் செய்கிறது, இடமாற்றம் செய்கிறது, இது வந்துட்டு எதிர்பாராமல் திடீர்னு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் நீங்கள் செயல்படுவது உத்தமமாக இருக்கும். மேலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும் பொழுது எவ்வளவு முன்னேற்றம் இருந்தாலுமே விரைய செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பொழுது கடன் சுமையுமே கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஆசைப்பட்ட பொருளை வந்துட்டு ஆடம்பரத்திற்காகவும் தேவையற்ற பொருட்களை வாங்குறத குறைச்சிக்கோங்க. என்ன பொருள் தேவைப்படுது, நமக்கு எவ்வளவு தொழில் மாற்றத்துக்கு பணம் தேவைப்படுது, அந்த அளவு மட்டும் உங்களோட கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஆடம்பரம் கட்டுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் உங்களோட தேவைக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. தொழில் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்பவும் கடன் வாங்கினா சிக்கலில் மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி விரைய செலவு ஏற்படுத்தும் வாய்ப்பும் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். கடன் சுமையை கொஞ்சம் உங்களோட நிலைமைக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது உங்களோட திறமை. கடமையை சரிவர செய்ய முடியாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட பணிகள்லையுமே நீங்கள் தீவிரத்தை கடைபிடிக்கணும். உற்றார் உறவினர்கள்கிட்ட பகை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதம் மேற்கொள்றதையும் ஏற்கனவே நடந்த சண்டைகளை சுட்டி காட்டி பேசுகிறதையும் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும். இந்த மாதிரி தொழில் விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களோட இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீடிக்கிறதுனால உங்களோட தொழில் பங்குதாரர்களுமே உங்களை விட்டு விலகிடலாம். அதனால் கவனமாக இருங்க. எதிர்மறையான சிந்தனை அதிகரிக்கும். மனதை ஒருநிலைப்படுத்திக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும். குரு பகவான் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனாலையும் எவ்வளவு கஷ்டங்கள் இடையூறு வந்தாலுமே அது எல்லாமே போராடியே முடிக்கக்கூடிய சூழ்நிலையை பெறுவீங்க நீங்கள். அதனால் மனம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுங்க. அதே போல் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுது உங்களோட வாழ்க்கைக்கு சிறந்த பலனை கொடுக்கும் வகையில் இந்த மாதம் அமையும். கன்னிராசியை சேர்ந்த நீங்கள் எப்போவுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலுமே அதை கண்டு மனம் குலையாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. ஆனாலுமே கவனமாக செயல்படுறது உங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு மனோபலம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எந்த சூழ்நிலையிலுமே நிலை குலைஞ்சி போகக்கூடிய நபர்கள் நீங்கள் கிடையாது. ஏன்னா அறிவாயுதம் ஏந்திய எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய யோகத்தை கொண்டவங்க நீங்கள். உங்களோட சொல்லாலையும் செயலாலையுமே மற்ற அனைவருமே ஈர்க்கக்கூடிய வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும். இப்போ ஒரு சபையில் நீங்கள் சொன்னால் கூட அதோட கருத்து அப்படிங்கிறது எல்லோராலையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். மன தைரியம் அதிகரிச்சிருக்கும். எந்த ஒரு செயலையுமே தைரியமாக செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதே போல் உங்களோட இன்சொல்ங்கிறது மற்றவங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும். பெண்களின் பாதுகாப்பு ரொம்பவுமே முக்கியம் தரும் நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. உங்ககிட்ட இயல்பிலேயே மற்ற எல்லோருக்கூடையுமே எளிதில் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் குணமும் அமைஞ்சிருக்கும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால கல்வியில் மிகுந்த ஈடுபாடு இருக்கும். எவ்வளவு வயசானாலுமே ஏதாவது புது புது விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு உங்ககிட்ட இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இது நிறைய வகையில் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் தீர நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் நாராயணனோட அவதாரங்களான கண்ணன், வெங்கடேச பெருமாள், பாண்டுரங்கன், இது எல்லாமே சிறப்பான வழிபாடாக பார்க்கப்படுது. இவங்க எல்லாமே இளம் பருவத்தில் கல்வியிலையும் ஆராய்ச்சியிலையும் அதிக நாட்களை செலவழிக்கிறதுனால நீங்கள் கல்வியில் அதே மாதிரி தொழில் வளர்ச்சியில் எல்லாமே திறம்பட மேம்பட்டு வருவதற்கு உறுதுணையான வழிபாடாக இருக்கும்.
என்ன கன்னிராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது பல விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் தாமதத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற வகையில் இருந்தாலுமே உங்களோட முன்னெச்சரிக்கை, கவனம் இதன் மூலியமாக அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே, நன்றி.